வயலன்ஸ் ஆஃப் த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலுக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இது மானிட்டைசேஷன் பண்ணும் போது இந்த மெசேஜ் வரும். இல்லைன்னா நீங்க இடைப்பட்ட தருணத்தில் உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைசேஷனே கிடைக்காது, இருந்தாலுமே இந்த மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜுக்கான அர்த்தத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு கியூர் பண்ணா மட்டுமே உங்க சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல உங்க சேனலுக்கு இது வராது. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் இருக்கும். ஆனா நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை வந்து கியூர் ஆயிடும். இப்போ வயலன்ஸ் ஆஃப் த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சில யூடியூப் ரூல்ஸ் மீறி இருக்கீங்க, சரிங்களா? மேல காமிக்கிறேன் பாருங்க, அந்த ரூல்ஸ் அந்த வீடியோவை நீங்க பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோஸ் எல்லாம் எங்க இருக்கு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. வயலன்ஸ் ஆஃப் த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, யூடியூப்க்கு புறம்பான, யூடியூப்க்கு தவறான விஷயத்த நீங்க யூடியூப்ல போடக்கூடாது. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் சில பாலிசிஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தா உங்களுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ இது எப்படி கியூர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் content, deceptive practice, next பாத்தீங்கன்னா monetization fair use policies. இது எல்லாமே யூடியூப் பாலிசிஸ் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு யூடியூப். ஸோ நீங்க இதுல ஏதாவது ஒரு ரூலை மீறி இருந்தாலுமே இந்த மாதிரி மானிட்டைசேஷன் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வயலன்ஸ் ஆஃப் த யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்படின்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபைட் வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் டோட்டலா வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் குரோம் பேஜில் நல்லா புரிஞ்சுக்குங்க. குரோம் பேஜில் இப்போ நான் போடுறத நீங்கள் போடுங்க. யூடியூப் ஆடியோ லைப்ரரி, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு இருக்கும், இதையும் நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், பல விஷயத்தை ஒருங்கிணைந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருவேளை உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டு தான் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த லோகோவை டச் பண்ணி இங்கே பாருங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, இதை டச் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், வந்தால் உங்கள் சேனல் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இருந்து செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மானிட்டைசேஷன் பாலிசியை மீறி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல காப்பிரைட் அப்படின்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பிரைட்டை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இது கீழே இருக்குது பார்த்தீங்களா ஃபில்டர், இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வீடியோ கீழே ஃபில்டர் இருக்குது, இதை நான் டச் பண்ணி இந்த இடத்துல காப்பிரைட் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது காப்பிரைட் அப்படின்னு காமிச்சிச்சுன்னா நீங்கள் சரி பண்ணணும். இது எல்லாமே மானிட்டைசேஷன் பாலிசிஸில் வரும். நெக்ஸ்ட் இதே போல் தான் ஷார்ட்ஸுக்கும் நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸ், இதுக்கு ரெண்டுத்துக்குமே காப்பிரைட் பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு வீடியோ இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் மானிட்டைசேஷன் பாலிசி. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட்டிஃபை பண்ணிங்கன்னா இங்கே இல்லைன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வார்னிங்னு ஒரு மெசேஜ் வரும், இல்லைனா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்களுடைய யூடியூப் பாலிசிஸையே மீறி இருப்பீங்க, அதனால் வரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் க்யூர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பாலிசியை மீறினால் மட்டுமே வரும். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி வார்னிங் வரும்போது நல்ல மெசேஜை படிக்கணும். வார்னிங்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வார்னிங் அப்படின்னு வந்தால் நீங்கள் வீடியோவை டெலீட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அந்த ஸ்ட்ரைக் தானாக போயிடும். அதுவே நீங்கள் ஸ்ட்ரைக் அப்படின்னு கொடுத்துருந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வார்னிங் வருதா இல்லை வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு வருதா, இந்த சேனல் டேஷ்போர்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் சில டைம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யூடியூப் பார்த்தீங்கன்னா அது வந்து யூடியூப் பாலிசிஸ்
அதாவது திரும்பவும் காமிக்கிற பாருங்க, இதில் இருக்கிற ரூல்ஸை நீங்கள் மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய சேனலை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரைக்கும் யூடியூப்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்ட்ரைக் வந்து நான் கொடுப்பேன் உங்களுக்கு, நீங்கள் கொடுப்பீங்க எனக்கு. ஆனால் யூடியூப்புக்கு வந்து என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசிஸ் யூடியூப் சில பாலிசிஸ்ன்னு வச்சிருக்கு சரிங்களா, அந்த பாலிசிஸை நீங்கள் மீறினா கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். ஸோ அது மட்டும் இல்லை, யூடியூப் பாலிசிஸை மீறி நீங்கள் ஸ்ட்ரைக்கோ இல்லைன்னா கார்ப்பரேட் கிளைமோ உங்கள் சேனலில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் வந்து யூடியூப் வயலன்ஸ் ஆஃப் த பாலிசி. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, காப்பிரைட்டை சரி பண்ணுங்கள், காப்பிரைட் கிளைமை நீங்கள் சரி பண்ணுங்கள், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வார்னிங் வந்தால் டெலீட் பண்ணுங்கள், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் 90 days வெயிட் பண்ணணும். இதை பற்றியெல்லாம் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆர்டராக நான் வந்து எதுக்கடுத்து எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பாருங்கள். இதை விட ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இந்த யூடியூப்லேயே கிடையாது. வாட் எவர் எனி உங்களுக்கு கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இருந்தால் மெம்பர்ஷிப் 3ல் ஜாயின் பண்ணி என்னுடைய ஃபோன் நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், ஆனால் வந்து வாழும் இல்லை துண்டும் இல்லைன்ற மாதிரி வீடியோ போட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நல்லா வியூஸ் போகுது. மக்கள் உங்களுக்கு டீப்பாக சொல்கிற ஒரு சேனல் இது, கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.